ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் 104 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி படிக்கலாம், அதாவது ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறவங்க எப்படி படிக்கலாம், எந்த மெத்தடில் படிக்கலாம், நான் இனிமேல் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கே படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இனிமேல் நம்ம ரெகுலராக படிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி படிக்கணும், ப்ளஸ் எந்தெந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இப்போ தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கே புதுசாக படிக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ பதிவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் படித்தா கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் ரெகுலராக அதாவது ஒரு நாளைக்கு 1 டேக்கான டார்கெட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், ஜிகே, மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு நாளைக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றியே நான் கொடுக்க போகிறேன். அதாவது இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா ஸோ நான் இங்கே ஒவ்வொரு நாளைக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்வேன். ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழ் பார்த்துடலாம். தமிழில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 7 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? சிலபஸ் சேஞ்ச் பண்ணதில் ஒரு 7 யூனிட்ஸ் இருக்குது. இதில் 6 யூனிட் நீங்கள் இலக்கணத்துக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 85 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? அப்போ 85 கொஸ்டின் 6 யூனிட் இலக்கணம் அப்படிங்கிறப்ப இலக்கணத்தை நம்ம கான்செப்ட் புரிஞ்சு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாலே என்ன பண்ணிடலாம், ஈஸியாக இலக்கணத்தில் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ யூனிட் 7 என்ன அப்படின்னா, இலக்கியம், தமிழறிஞர்கள், தமிழ் தொண்டும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இது 15 கொஸ்டின் டோட்டலாக சேர்த்தாதான் 100 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பீரியட்டே நம்ம இலக்கணத்துக்கு தான் கொடுக்கணும். ஸோ இலக்கணத்தை கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், தமிழ் புக் வைஸ் படிக்கலாமா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இப்போ இருக்கிற கம்மியான நாட்களில் ஏன்னா இலக்கணம் நம்ம கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறதுனால நீங்கள் சிலபஸ் வைஸ் படித்தா கூட ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கே கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் சிலபஸ் வைஸ் படித்தா கூட ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ இருக்கிற நாட்களை பொறுத்து நீங்கள் சிலபஸ் வைஸே படிங்க, புக் வைஸ் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் சொல்கிறது நியூவாக டிஎன்பிஎஸ்சி படிக்க போகிறேன், அதாவது இப்போ தான் நான் டிஎன்பிஎஸ்சிக்கே படிக்க போகிறேன், இன்னும் நான் புக் வைஸும் படிக்கலை, எந்த புக்குமே தொடலை அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி நான் 6th to 12th வரைக்கும் புக் வைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது புக் வைஸே படிங்க, அதாவது சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? அதை புக் வைஸ் படிங்க. பட் இல்லை நான் புக் வைஸே இன்னும் படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் சிலபஸ் வைஸே ஒவ்வொரு டாப்பிக்கும் நல்லா தெளிவாக கான்செப்டை புரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது சிலபஸ் வைஸ் படிக்கணும். ஓகேங்களா? நான் புதுசாக படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கும்போது நம்ம எந்த சேனல் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஒவ்வொன்றும் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பராக டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ணால் கூட 100 நாளில் அந்த டெஸ்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக், அதில் பார்த்திங்கன்னா ஒரு திருக்குறள் டாபிக் இருக்கும், ஒரு இலக்கணம் டாபிக் இருக்கும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா புக் வைஸில் இப்போ ஆங்கில சொல் இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் 6th ஃபுல்லாக படிக்கணும், 7th ஃபுல்லாக படிக்கணும், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஜிகே. ஸோ ஜிகே எப்படி படிக்கணும், இப்போ தமிழ் கூட நிறைய பேருக்கு பயம் இருக்காது, பட் ஜிகேயில் தான் உங்களுக்கு லைட்டாக பயம் இருக்கும். ஸோ ஜிகேயில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 6 யூனிட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஒரு 4 யூனிட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படித்தாலே போதுமானது. ஃபஸ்ட்டு 2 யூனிட் என்ன உங்களுக்கு ஃபஸ்ட்டு சயின்ஸு, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி. ஓகேங்களா? ஸோ அது 5 மார்க்கு தான். அதுக்காக அதை படிக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டார்டிங்கில் தொட வேண்டாம், லாஸ்ட்டில் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் பேலன்ஸ் உள்ள இந்த 4 யூனிட்டுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிற 100 நாட்களில் கற்பக ஐஏஎஸ் அகாடமியில் 100 days ஜிகே டாபிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்களே, ஸோ
ஸோ அந்த ஃபாலோ பண்ணால் கூட ஈஸியாக வந்து ஜிகேயில் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அதில் எல்லா இம்பார்ட்டன்ட் லெசனும் தான் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜிகே லெசன் அப்படின்னு படித்தா கூட நம்ம 100 நாளைக்கு ஈஸியாக ஜிகே லெசன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது தான். ஸோ இது மட்டும் படித்தா பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இந்த 100 ஜிகேயும் வந்து இந்த 100 ஜிகே லெசனையும் நல்லா படித்தாலே ஜிகேயில் அதிக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஜிகேக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக்ஸ். ஸோ மேக்ஸ் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ மேக்ஸ் வந்து 2 தான் வந்து டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒன்று ஆப்டிடியூட், ஒன்று ரீசனிங். ஸோ ஆப்டிடியூடில் வந்து உங்களுக்கு 15 கொஷின், ரீசனிங்கில் 10 கொஷின். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டாபிக் வைஸ் வந்து படிக்கலாம். ஆப்டிடியூடில் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு டைம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டாபிக் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து பார்த்து படிச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து சுத்தர டைமே இல்லை, மேக்ஸ் பார்க்குறதுக்கு டைமே இல்லை அப்படிங்கிறவங்க 500 சம் சீரீஸ்னு சொல்லிட்டு இப்போ நிறையா சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தருணா அகாடமி, கிறிஸ்டப் அகாடமி, உமா மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து 500 சம் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 500 சம் சீரீஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. உங்களுக்கு எந்த சேனல் பெட்டராக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் தான் வந்து அவங்க பேஸ் பண்ணி இந்த 500 சம் சீரீஸ் வந்து கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக மேக்ஸில் வந்து நம்ம வந்து மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த 500 சம் சீரீஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு டாபிக் வைஸ் பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிறவங்க 500 சம் சீரீஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு நல்லா டைம் இருக்குது, நான் ஃபுல் டைம் உட்காந்து படிப்பேன் அப்படிங்கிறவங்க டாபிக் வைஸும் பாருங்கள், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இந்த 500 சம் சீரீஸையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மேக்ஸ். ஸோ இது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இலக்கணம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பாருங்கள். கிறிஸ்டப் அகாடமியில் வந்து டெய்லியும் ஒரு வீடியோ கொடுப்பாங்க. ஓகேங்களா? லைவ் டெஸ்ட்டு மாதிரி டெய்லியும் ஒரு வீடியோ கொடுப்பாங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ அந்த வீடியோஸை வந்து ரெகுலராக பாருங்கள். ஏன்னா அதில் ஒவ்வொரு இலக்கண பகுதியும் நல்லா கிளியராக அவங்க வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி நடத்துறதுனால அதுலேயே நம்ம மோஸ்ட்லி கான்செப்டை வந்து புரிஞ்சுக்கிட்டுலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து இலக்கண பகுதியோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்ஸ். ஸோ தருணா அகாடமியில் ஸ்டாட்டிக் ஜிகே டாபிக்னு சொல்லிட்டு அது ஒரு சீரீஸ் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு ஜிகே டாப்பிக்கும் வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 100 டேஸ்க்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தா கூட ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணி நம்மளும் பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதாவது புதுசாக படிக்க போகிறவங்க இனிமேல் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு படிக்காமல், ஸோ கண்டிப்பாக என்னால் இனிமேல் பாஸ் பண்ணிடலாம், இனிமேல் படித்தாலும் என்னால் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஸ்மார்ட்டாக படித்தாலே ஈஸியாக வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க, கண்டிப்பாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் கையில் என்ன இருக்கணும்னா, கண்டிப்பாக குரூப் 4 சிலபஸ் இருக்கணும். ஓகேங்களா? சிலபஸை வந்து ஒரு தடவை வந்து நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, சிலபஸை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ் தான் ரொம்ப முக்கியம். சிலபஸை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து பாதி புரிஞ்சிடும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ அதனால் வந்து சிலபஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல சிலபஸை வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிகேக்கு வந்து ஃபஸ்ட்டு சயின்ஸில் 5 மார்க்கு தான், அதுக்கப்புறம் ஜியாகிரஃபியில் 5 மார்க்கு தான். ஸோ அதனால் வந்து இது ரெண்டையும் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க. பேலன்ஸ் உள்ள 4 யூனிட்ஸை என்ன பண்ணுங்கள், நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பீரியாரிட்டி எது கொடுத்து படிக்கணும் அப்படின்னா எக்கனாமிக்கும் பாலிட்டியும் தான் நல்லா படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் உள்ள எல்லா யூனிட்டும் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் சொன்ன மாதிரி ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின், அதுக்கப்புறம் ரீசனிங்கில் 10 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷினை மோஸ்ட்லி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து கூட அதிகமாக கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இலக்கண பகுதி, தமிழில் வந்து இலக்கண பகுதி. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இலக்கண பகுதியில் ஒரு டாபிக் நல்லா படிச்சுட்டிங்க அப்படின்னா இதை என்ன பண்ணுங்கள், அந்த உங்களுடைய சிலபஸ்லேயே வந்து அன்லைன் பண்ணிக்கோங்க. அதாவது
ஹைலைட்டர் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் எத்தனை டாபிக் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது நீங்கள் நல்லா தெளிவாக படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹைலைட்டர் வச்சு நீங்கள் வந்து அதை இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அதை நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ அந்த டாப்பிக்லேருந்து அவங்க எத்தனை விஷயம்னாலும் கேட்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு டாபிக் படிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ சிலபஸ் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு பிளான் இருக்கணும். ஸோ அதாவது நீங்கள் யாருடைய பிளான், எந்த சேனலுடைய பிளானை வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து தமிழ் சிலபஸ் வைஸ் தான் வந்து படிக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்த திருவள்ளுவர் பேட்ஜுன்னு சொல்லிட்டு இது ஃப்ரீ பேட்ஜ் தான். ஓகேங்களா? ஸோ அது வந்து 100 நாளைக்கு தான் வந்து அவங்களுடைய எந்த பிளான் வந்து கொண்டு போனாங்க. ஸோ மோஸ்ட்லி நிறையா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பிளான் ஷெட்யூல்லேருந்து ஃபாலோ பண்ணால் கூட ஈஸியாக முடிச்சுட்டு வந்துடலாம். ஸோ முதல்ல அவங்களுடைய பிளானை வந்து என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அன்னைக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து நீங்கள் படித்து முடித்தோடனே எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கருத்துடை அகாடமி. ஸோ அவங்களுடைய ஜிகே இருக்குல்ல, ஸோ அதுக்கான ஷெட்யூல். ஸோ இதையும் நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு நாளைக்கு வந்து நான் படிச்சுட்டு வரேன். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் மேக்ஸ் சொன்ன மாதிரி 500 சம் சீரீஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இலக்கண பகுதி அது வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அந்த வீடியோஸ் கிறிஸ்டப் அகாடமி வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்டாட்டிக்ஸ் ஜிகேயும் பார்த்திங்கன்னா தோர்னா அகாடமி. ஸோ அவங்களோட இதில் ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு இருக்கிற டைமை பொறுத்து நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படித்தா கூட ஈஸியாக குரூப் 4 வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்மார்ட்டாக படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஹார்ட் ஒர்க் இப்போதைக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து எல்லாமே படிக்கணும், ஸோ நான் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சுத்தரம் மார்க் வராமல் கூட போயிடும். ஆல்ரெடி நான் வந்து 75% 50% வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அப்படிங்கிறவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கலாம். பட் நான் இனிமேல் தான் புதுசாக படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்மார்ட் ஒர்க்கு தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ நான் இனிமேல் வந்து ரெகுலராக ஒவ்வொரு நாளையும் நீங்கள் என்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய டெலகிராமில் கொடுக்குறேன். ஸோ அதையாவது ஃபாலோ பண்ணி படிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.